விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 24/9/2024 புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அருமையாக செயல்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயம், வாகன அமைப்பு சார்ந்த விஷயம் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் சந்தோஷமும் தெளிவையும் ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது மனதிலிருந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். குடும்பத்தாருடன் தெய்வீக பயணங்கள் சிலருக்கு பெரிய அளவு நிம்மதியும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மதியத்திலிருந்து குடும்ப விஷயத்தில் அதிக அக்கறை கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்திற்கு தேவையான நீண்ட நாட்களாக இருந்த தடைப்பட்டிருந்த விஷயமெல்லாம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் ஏற்றம், தொழில் முறையில் ஏற்றம், வியாபார முறையில் ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு பஞ்சமில்லாமல் படிப்படியாக டக்கு செய்து முடிக்கக்கூடிய விஷயங்களாக கை கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுவதும் சுப செய்திகள் சுப விஷயங்கள் டக்கென்று முழுமை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் அந்த வித்தைகள் எல்லாம் மருத்துவமனையில்தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மருந்து மாத்திரைகளை அவசர கதியில் மறந்து விடுவதெல்லாம் ஏற்படும். அதனால் பிபி, சுகர் போன்ற விஷயம் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திவிடும். தேக ஆரோக்கியம் மிக மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழிலால் வரக்கூடிய பணம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். முதலீடுகளுக்கு பங்கம் இருக்காது. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷமும் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். புதிய முதலீடுகள் தைரியமாக செய்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பதட்டம் படிப்படியாக குறைவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், பணவரவில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் காணப்படுவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், உத்தியோக நிமித்தமாக ஏற்றங்கள் பெறுவதும், நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் முறையில் அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த
சிக்கல் தீர்வது, ஏற்றத்தை பெறும். உத்தியோக நிமித்தமாக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மாலை மணி 4:29 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியமும், பிள்ளைகள் விஷயமும், தாய் வழி உறவும், தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். மாலையில் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்களோ, சோசியல் மீடியாவில் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். பெரிய மனிதர்கள் விஷயத்தில் ஏதாவது சொல்ல போக அது வேறு ஏதாவது திரித்து பேசப்படக்கூடிய நாளாக காணப்படும். உத்தியோகத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மாலை மணி 4:30 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். மன அழுத்தமும் வாகன அமைப்பில் சிறிது கவனமாக கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தை, வீட்டில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை வெளியிடத்திலோ உத்தியோகத்திலோ காட்டினால் அதை எப்படி மற்றவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதை மட்டும் ஒரு முறைக்கு 100 முறை சிந்தித்து தேவையில்லாத மன அழுத்தத்தை கைட்டி வைத்துவிட்டு செல்வதுதான் மனபாரத்தையும் குறைக்கும், உங்கள் வாழ்க்கையும் மேன்மையடைய செய்யும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்கள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புத ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது யோகமான அமைப்பை பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது தொழில் அமைப்பில் உத்வேகத்தை பெறும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் டக்கென்று உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் ஏற்றமும் படிப்பு தடைகள் நிவர்த்தியும் காணக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதும், பிள்ளைகள் விஷயத்தில் தடைகள் எல்லாம் படிப்படியாக மாறுவதும், பிள்ளைகளுடைய பயணம், பிள்ளைகள் உத்தியோகம், தொழில், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். இடமாற்றத்திற்கு முயற்சித்தால் உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற அந்த இடமாற்றம் சந்தோஷ மாற்றமாக மாறுவது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள், வீடு வாகன மாற்றங்கள் மனதிற்கு நிறைவு தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும்.
உறவு முறையில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். வேறு ஒரு உத்தியோகத்திற்கு முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம்.